வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். நம்ம ஃபேமிலி கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன் ப்ரோ நிறைய பேர் வீடியோ போடல அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறையா வீடியோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்ல. ஸோ உங்களோட ஃபேவரட்டான அமேசான் கேஜெட் சீரிஸ்லேருந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம அமேசான் கேஜெட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க அதிகமாக லேப்டாப் யூஸ் பண்றீங்க, உங்க லேப்டாப் ஹீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு கேஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்கட் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல லேப்டாப் கூலிங் பேட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த இமேஜையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு திருப்பி பார்த்தோம்னா ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா கூலிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பவர் பண்றதுக்கு ஒரு கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. கூலிங் பேடோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவோ ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாக்ஸோட மூஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கறதுக்கு வந்து தெரியல, இந்த இமேஜ்ல எல்லாம் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் வந்து அந்த லைட் வந்து சைடா பட்டா வந்து இது நல்லாவே தெரியுது. டாப்ல இருக்க மெஷ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் மெஷ்ல வந்து பண்ணிருக்காங்க. சைட்ல உள்ள மெட்டீரியல் ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. பேக் சைட்ல வந்து பார்த்தோம்னா 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கேபிள் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா USB to USB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா வந்து நம்மளால பிளக் பண்ணிக்க முடியுது. பிளக் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைரக்டா ஆன் ஆயிடுது. ஸோ ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 LED லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. உள்ள வந்து ஃபேன் ஓடுது. எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாய்ஸோட லெவல் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. மெஷோட பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்லிப் சிலிகான் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களோட லேப்டாப்பை ஃபிக்ஸ்டா வந்து நிக்க வச்சுக்க முடியுது. இதுல லேப்டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15.6 இன்ச் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியுது. பேக் சைட்ல ஓபன் பண்றீங்க அப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களால 5 லெவல்ல வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. உங்களோட லேப்டாப் அதிகமாக ஹீட் ஆகுது, எனக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 900 பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீபோர்டு. இது நார்மல் கீபோர்ட் கிடையாது. இதை வச்சு நீங்க மல்டி ஃபங்க்ஷன் கூட பண்ணிக்க முடியும். குறிப்பா உங்க மொபைல கூட இதுல வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளோட கீபோர்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் கீபோர்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா குட்டியாக காம்பேக்டாக ரொம்பவுமே போர்ட்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எங்கேயாச்சும் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஆஃபீஸ் யூஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் சூப்பரான ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 3 கனெக்ஷன் வந்து நீங்கள் சேம் டைம்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து மொபைல் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அதே போல் 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கனெக்ட் ஆகிருக்கும். 3 ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அனதர் டிவைஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க, மொபைல் டேப்லெட், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுது. கீபோர்டோட கீஸ்க்கு வந்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 79 கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி விண்டோஸ் iOSக்கு மட்டும்தான் வந்து செப்பரேட்டாக வந்து பட்டன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இவங்க ஆண்ட்ராய்டுக்குமே பேசிக்காக கீஸ் வந்து கொடுத்துருக்குது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோமுக்கு வந்துடும். பேக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். நார்மலாக ரீசெண்ட் ஆப்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கீபோர்டு குட்டியாக பேக்ல எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. கீபோர்டோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2000 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மொபைல் ஸ்டாண்டு தான். அதை வாங்கும்போது ஒரு 80 ரூபா கிட்ட தான் பிரைஸ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா வந்து பிரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப குவாலிட்டியான ஒரு கேஜெட். ஸோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான செட்டப்ல ஒரு ஸ்டாண்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நான் ரொம்ப நாளாக வந்து மொபைல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கு. ஸ்டாண்டோட பேக் சைடில் ஒரு ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஹோல்டு பண்ணுற இடத்துலையும் பாட்டம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால உங்க ஃபோன் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்கிராச் ஆகாமையும் இருக்கும், கீழே வந்து வலிக்கிட்டு விழுகாமையும் இருக்கும். இந்த ஸ்டாண்ட்ல டேப் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஃபைனலாக ஸ்டாண்டோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 140 ரூபாய் இப்போ பிரைஸ் போட்டிருக்காங்க. நான் வாங்கும் போது 90 ரூபா அந்த ரேஞ்சு கிட்ட தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் அப்பப்போ செக் பண்ணி பாருங்க. 90 ரூபா இறங்குச்சுன்னா வாங்கிடுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கேஜெட்டுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜி பஜார், இதுல வந்து பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட்ல உள்ள நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் டெய்லியுமே. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணி அந்த ஆஃபர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் மவுஸ். எல்லாத்துக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் ஒயர் இல்லாம. ஸோ நல்லாவும் இருக்கும். அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 600 ரூபா 700 ரூபா கிட்ட தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா
₹300 அந்த ஒயர்லெஸ் மவுஸ் விற்றாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஜெட் வாங்கினேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே தெரியுது. ஸோ ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க, மவுஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் பேட்ரி எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ நம்ம தான் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வாரண்டி கார்டு அண்ட் ப்ளஸ் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மவுஸ்லேயே பேட்டரி இன்செர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 AAA பேட்டரி போடுற மாதிரி இருக்குது. இந்த குட்டியான ரிசீவர் காணாமல் போகக்கூடாது அப்படின்றதுனால ஸோ பேட்டரிக்கு பக்கத்துலேயே ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ அந்த குட்டியான மவுஸ்க்கு வரலாம். ஸோ குட்டினாலே செம காம்பாக்டாக இருக்குது, கைக்குள்ளே ரொம்பவுமே அடக்கமாக இருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. பேக்லலாம் வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா இருக்கிற இடம் கூட தெரிய மாட்டேங்குது. மவுஸோட பேக் சைடில் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மவுஸ் நார்மல் மவுஸ் மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா நார்மல் மவுஸில் 3 பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட்டு, நடுவில் அந்த சென்டரில் ஸ்க்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ்லாம் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் பேக்வேர்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட்ஜெட்டில் இந்த மவுஸில் கொடுத்தது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிபிஐ சேஞ்ச் பண்ணுறதுக்கு டாப்பில் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் மவுஸோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 800, 1200, 1600 ஸோ இந்த 3 லெவல்லையும் உங்களால் மவுஸ் ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக்கு நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஜஸ்ட் பிளக்இன் பண்ணாவே வந்து போதும். இந்த மவுஸோட கீ லைஃப் பார்த்தோம்னா இந்த கிளிக் பட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மில்லியன் தடவை வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் சென்டரில் இருக்க ஸ்க்ரோல் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தடவை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ₹300 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மவுஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்கன்னா உங்களுக்கான கேஜெட் தான் இது. ஸோ எப்பயுமே கீபோர்டில் விளாண்டு போர் அடிச்சிச்சு, எனக்கு ஒரு நல்ல ஜாய்ஸ்டிக் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாப் பிராண்ட்ல இருந்து ஷூட் ஒயர்லெஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜாய்ஸ்டிக்கோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா உள்ள ஒரு பெரிய ஜாய்ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு டாகிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஜாய்ஸ்டிக் மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஸ்பெஷலும் இதில் இருக்குது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டிங் மோட்டார் வந்து இருக்குது. மொபைல்ஸ்லாம் எப்படி வைப்ரேட்டிங் ஃபீட்பேக் வந்து சில மொபைல்ஸில் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்லேயுமே வைப்ரேட்டிங் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கார் ரேஸ்லாம் விளாண்டுட்டு இருக்கீங்க இது போல் அப்படின்னா எங்கேயாச்சும் போய் இடிச்சிங்க அப்படின்னா அந்த வைப்ரேட்டிங் ஃபீட்பேக் நல்லாவே வந்து பார்க்க முடியுது. ஷூட்டிங் கேம்ஸ் ஏதாச்சும் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஃபீட்பேக் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து சொல்லணும் அப்படின்னா கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு செம்ம சூப்பராக ஒர்த்தாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒயர்லெஸில் ப்ளே பண்ணுறோம், லேட்டன்சி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து நம்மளால கேம் பிளே வந்து விளையாட முடியுது. ஜாய்ஸ்டிக்கோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ₹1100 பிரைஸ் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக குவாலிட்டியாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த கேஜெட்ல உங்களுக்கு எது இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.